தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய உறவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய உறவுகள் புதுசாக வரப்போகிறாங்க. அதில் எஸ் லெட்டரில் வரக்கூடிய உறவினால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? பாசிட்டிவான விஷயங்களா? அதை நம்ம எடுத்துக்க போகிறோமா? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தனுசுக்கு சொல்லுங்கம்மா. தன்னுடைய தேவை என்ன, தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், தன்னுடைய மனைவிக்கு இல்லைன்னா நம்மளுடைய கணவனுக்கு என்ன செய்யணும், அவங்க என்ன அது அப்படிதான் இருக்கும். தன்னுடைய தாய் தந்தைக்கு செய்யணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்மளை காப்பாத்திருக்காங்க அப்பனா அவங்களுக்கு அதை செய்யாம நம்ம என்ன யோசிக்க இந்த எண்ணம் அவங்களுக்கு வராது. ஓகே, ஆனா இது எப்ப அந்த எண்ணம் வரும் அப்படின்னா ராசிக்கு. ஸோ தனுசு ராசி அன்பர்களே, எஸ்ன்ற லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் தைரியமாகவும் இருங்க, பாதுகாப்பாகவும் இருங்க. அவங்க கூட எப்படி நட்பு பாராட்டுறது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்களுக்கான வழிபாடு முறையை பற்றியும் சொல்லுங்க. பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கான வழிபாடு முறைகளை உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு உடல் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்ததுன்னா அது உடனடியாக நீங்குவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் கூட இல்லை உங்கள் கிட்ட இல்லை நீங்களே எஸ் அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியவங்க எங்க கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில எழுத்தில் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் சா சா சி சி, அந்த சா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களினுடைய மகிமை என்ன, சிறப்பு என்ன, அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் கூடயும் இருக்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது இல்லை நெகட்டிவாக இருக்க போகுது. இந்த மாதிரி பல புதுமையான தகவல்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு சிறப்பான நபர் இங்கே வந்திருக்காங்க. பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா அவர்களை தான் இன்றைக்கும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நிறைய வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, கன்சல்டேஷன் மூலமாகவும் மீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது மெசேஜோடு உங்களை மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஓகே, இங்கே நான் மீட் பண்ணிடுறேங்க, வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன். ஆனால் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் யோக பிரபா அவர்களை சந்திக்கலாம். எஸ் எழுத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக எஸ்ன்னு சொன்னோன்னா எனக்கே எஸ்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுடைய ராசிக்கும் இந்த எஸ்ஸுக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னே இன்றைக்கி ஏன் இந்த பதிவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அப்படி என்ன அந்த எஸ்ஸில் இருக்குது? எஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குரு பகவானுடைய ஒரு லெட்டர்ஸ்னால் எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மற்ற கிரகங்களை விட ரொம்பவே இயற்கையான ஒரு சுபர் அவர். அது மட்டும் இல்லாமல் குருனா நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தந்தை குருவான் நினைக்கிற அத்தனை பேருக்குமே எடுத்துக்கிற ஒரு எண்ணு அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண்ணுக்குரியது தான் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸுங்கிற நம்பர் இதே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குருவோட எண்ணம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவேவும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய எண்ணம் உள்ளவங்களேவும் அவருடைய லெட்டர்ஸ் இருக்கிறவங்களேவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராசியில் உள்ளவங்க அந்த லெட்டரில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ராசியில் உள்ளவங்களுக்கு அந்த எஸ் லெட்டர் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க ஒரு ஏதாவது ஒரு உறவில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க செய்ய போகிறாங்க இல்லைன்னா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான மெயினான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எஸ், இப்போ கோள்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து சூரியன் எஸ்ஸில் வருவாங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் இங்கிலீஷில் எஸ் வருது, சுக்கிரன் அப்படின்றதும் எஸ்ஸில் வருது. ஸோ மெஜாரிட்டி எஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்ற அந்த லெட்டரை பார்க்கும்போது வளைஞ்சு கொடுக்குற மாதிரியும் தோணும், ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் தோணும். அந்த எழுத்துக்குன்னே மகிமை இருக்குங்க. கண்டிப்பா வளைந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முரண்பாடான இடத்துலனாலும் சரி, இல்ல ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்குது, பிரச்சனையா இருக்குனாலும் சரி, அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது ஒரு ஆளா எஸ்ங்கிற நம்பர்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. எஸ்ங்கிற பேர்ல முதலெழுத்துல உள்ளவங்களா தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் இல்ல என்ன ராசி என்னனாலும் இருக்கட்டுமே ஈகோ அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல பரவாயில்ல,
நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற முதல் பர்சனாக அந்த எஸ்ங்கிற லெட்டர்ஸ்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதுதான் மெயின். ஓகே, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எஸ்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா இல்லை சுமார் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு எஸ் எந்த உறவு முறையில் வந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய உறவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய உறவுகள் புதுசாக வரப்போகிறாங்க. அதில் எஸ் லெட்டரில் வரக்கூடிய உறவினால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, பாசிட்டிவான விஷயங்களா, அதை நம்ம எடுத்துக்க போறோமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தனுசுக்கு சொல்லுங்கம்மா. தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா மகன் மூலமா தான். மகன் மூலமா சில பிரச்சனைகள். மகள் கிடையாது, மகள்ல மகன் மட்டும் நான் சொல்றேன். ஏன் மகன் மூலமா மட்டும் அப்படின்னா, அதாவது இவங்க தனுசு ராசினியர்கள் தன்னுடைய மகனுக்காக நிறைய ஒரு தியாகம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்ன, நார்மலா பேரண்ட்ஸ் பண்றது தானே அவங்களுடைய கடமை, அவங்க பண்றதான ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தையும் விட இவங்களுடைய ரொம்ப ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கலாம், இல்லை உயிருக்கே ரொம்ப ஒரு பாதிப்பு இருந்தாலும் தன்னுடைய மகனை கஷ்டப்பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சி இந்த கடவுள்கிட்டலாம் சண்டை போட்டு அப்படி கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது அந்த நேரத்தில் தன்னுடைய தாய் தந்தைக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் பண்ணுறது, மரியாதை கொடுக்குறது, அவங்களுக்கு கொஞ்சம் எந்த அளவுல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு சில விஷயத்த கண்டிப்பாக மகன்கிறவங்க பண்ணுவாங்க, அந்த எஸ் லெட்டர்ஸில் உள்ளவங்க. அதுதான் ஒரு பெரிய பாதிப்பு. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ கூட நம்மளுடைய இவ்வளவு தூரம் நம்ம மகனுக்கு பண்ணியிருக்கோம், ஆனா அவங்க இப்படி பண்ணலன்னு ஒரு எண்ணம் வராது. ஆனாலும் சரி, நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கானே, இவனுக்கு நல்லது தான் நம்ம சொல்றோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா திருமணமான மகன்களை நான் சொல்றேன். அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இவங்களே சரி ஓகே நீ நல்லா இரு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போனாலும் இவங்களை வந்து பார்க்குறதோ இல்லை தன்னுடைய தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு அலட்சிய போக்காது இருப்பாங்க. எப்படினாலும் அவங்களுக்கு என்ன, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கிற ஒரு எண்ணம் எஸ் லெட்டர்ஸில் இருக்க மகனுக்கு அதிகமாக இருக்கும். அல்லது மகன் வயதில் உள்ளவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு உறவாக இருக்கட்டும், ஒரு பெரியம்மா யாரானாலும் இருக்கட்டுமே, அவங்க அந்த மகன் வயதில் உள்ளவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அந்த பணத்தை திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. எஸ் லெட்டர்ஸில் உள்ளவங்க தன்னுடைய தேவை என்ன, தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், தன்னுடைய மனைவிக்கு இல்லைன்னா நம்மளுடைய கணவனுக்கு என்ன செய்யணும், அவங்க எண்ணம் அது அப்படிதான் இருக்கும். தன்னுடைய தாய் தந்தைக்கு செய்யணும், இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்மளை காப்பாத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை செய்யாம நம்ம என்ன யோசிக்க அந்த எண்ணம் அவங்களுக்கு வராது. ஆனா இது எப்போ அந்த எண்ணம் வரும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுடைய தாய்க்கோ தந்தைக்கோ ஏதாவது உடல்நிலை சரியில்லாதப்போ, இல்லை யாராவது வேறு ஒரு நபரால் ஒரு அவமானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எஸ்ங்கிற ஒரு நபருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பெரிய பொறுப்பை எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் நிச்சயமா இருக்குது தனுசு ராசிக்கு. ஸோ தனுசு ராசி அன்பர்களே, எஸ்ன்ற லெட்டரில் ஆரம்பிக்கக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் தைரியமாகவும் இருங்க, பாதுகாப்பாகவும் இருங்க. அவங்க கூட எப்படி நட்பு பாராட்டுறது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்களுக்கான வழிபாடு முறையை பற்றியும் சொல்லுங்க. நிச்சயமா இவங்களுடைய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன் காலபைரவர் வழிபாடு பண்ணால், சில விபத்துகள் சில உடல்நிலை சரியில்லாத பிரச்சனைகள் வரும்போது காலபைரவருக்கு போய் இவங்க விளக்கு போடணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக. ஏன்னா இவங்களுடைய தனுசு ராசியோட அதிபதி வந்து நம்ம குரு பகவான் தான். ஸோ அவங்களுடைய வழிபாடு நிச்சயமாக பண்ணும். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு கடகத்திலே இருக்காரு. இந்த எஸ்ங்கிற லெட்டரும் குரு பகவானுடைய லெட்டர் தான். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த பாதிப்பு நம்மளுக்கு இருக்கக்கூடாது, இந்த பாதிப்பு நம்மளுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னா குரு பகவான் வழிபாடு நல்லா பண்ணணும். என்னன்னாலும் சரி, இல்லை வீட்டில் போக முடியலனாலும் சரி, வீட்டில் இருக்கிற ஒரு தட்சிணாமூர்த்தி படத்தை வச்சு இல்லை வியாழக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு பூ போட்டு விளக்கேற்றியாவது அவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிதளவுல பாதிப்புகள் எதுவுமே வராது. பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கான வழிபாடு முறைகளை உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எந்த வேலைகள் செய்தாலுமே மனப்பூர்வமாக செய்யுங்க. குறிப்பாக இந்த எஸ்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய உறவு முறைக்கிட்ட கொஞ்சம் முன்னெச்சரிக்காகவும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசுனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பேசின இந்த தகவல் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது, ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருந்தது, அதே சமயத்தில் லாஜிக்காகவும் இருந்தது. ஸோ எஸ் லெட்டர்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்களை இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நினைவுபடுத்தியிருப்பாங்க. அதை நினைவுபடுத்திய யோகப்பிரபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யோகப்பிரபா அவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க. எனக்கு அவங்க கிட்ட அவங்களுடைய இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பர்சனலாக நீங்கள் அவங்க கிட்ட வந்து கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க. நான் டீட்டெயில்ஸ்க்கான கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்க, முழுக்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது
அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க, சென்னைக்கு வரும்பொழுது டிரெக்டாகவும் வந்து அவங்க உங்களுக்கு கன்சல்ட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு முறை கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது தான், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். வாழ்க்கை வளமடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி புது புது தகவல்களோடும் ஆன்மீக தகவல்களோடும் தொடர்ந்து உங்களை நாங்கள் வந்து சந்திச்சுட்டே தான் இருப்போம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.